பயப்படாதே சிறுமந்தையே, பரலோக ராஜ்யம் உனக்குள்ளது. தேடுங்கள் தேவனின் ராஜ்யத்தை, கூடையாவும் கொடுப்பாரே. பயப்படாதே சிறுமந்தையே, ஐஸ்வர்யமுள்ளோர் அடைவது அரிது ஆண்டவர் ராஜ்யத்தில். ஐஸ்வர்யமுள்ளோர் அடைவது அரிது ஆண்டவர் ராஜ்யத்தில். ஆசையெல்லாம் தியாகம் செய்தோ ஆளுவர் இயேசுவோடு. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, பரலோக ராஜ்யம் உனக்குள்ளது. தேடுங்கள் தேவனின் ராஜ்யத்தை, கூடையாவும் கொடுப்பாரே. பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தாவே என்றும் கனியற்ற மனிதன் காணான் ராஜ்யத்தை. கர்த்தாவே என்றும் கனியற்ற மனிதன் காணான் ராஜ்யத்தை. பிதாவின் சித்தம் நித்தமும் செய்த சேரலாம் ராஜ்யத்தில். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, பரலோக ராஜ்யம் உனக்குள்ளது. தேடுங்கள் தேவனின் ராஜ்யத்தை, கூடையாவும் கொடுப்பாரே. பயப்படாதே சிறுமந்தையே. ஆமாண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுமில்லை, உன்னை கைவிடுமில்லை சொல்லிக்க நடத்தப்பனே. நன்றி ஒற்றிக்கிறதா சோத்திரம். ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். பயப்படாதே கிளியார் சோத்திரான்கு எங்களை ஆறுதல் படுத்துகிற ஜீவனை நன்றி ஒற்றிக்கிறதா சோத்திரம். சகல ஆறுதலின் தேவன் சோத்திர அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொருத்தையும் வழிநடத்தி வருகிற தெய்வக்கார நன்றி ஒற்றிக்கிறதா சோத்திரம். இன்னைக்காக மாத்திரமல்ல, மேன்மையான காரியங்களை ஆவியை சுதந்திரிக்கத்தக்கதாக எங்கள் ஆவி ஆத்மா சரமெல்லாம் குற்றமற்றதாய் காணப்படத்தக்கதாய் கிரீச்சனப்பா சோத்திராண்டவரே. கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பேர்பெறாக தனித்தனையாக ஆசிரியர் சோத்திராண்டவரே. மட்டுமாக எங்களை வழித்தேவன் ஆண்டு இன்னும் தொடர்ந்து வழிநடத்தவனே. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்ட பரத்திலிருந்து கட்டளையிடனே. பருவத்தின் நன்மை நடக்கும்படியாக, பருவத்தின் தூதுகளை எங்களுக்கு தந்து ஆசிரிக்கும்படியாக எங்கள் இறுதி நல்ல விசேஷமாக புரிஞ்சு ஆண்டு சோத்திரம் சோத்திரத்தை மயப்படுத்தத்தக்கதாக நீர் கீழ்ச்சனப்பா சோத்திரம். எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் பெருகுவ நாங்கள் சிறியனப்பா சோத்திரம். உன்னை அவத்தை மட்டும் மயப்படுத்த ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் பலவுள்ள நாமத்தில் தாழ்மை எடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சோத்திரம் சோத்திரம். கட்டண மொழி இருக்கப்படியே நாம் கட்டளை சோதரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். குமாரசாமி அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் விசுவாசத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ நூல் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறோம்னா தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்குறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுவோம். நம்ம தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்ற ஒரு சாட்சியம் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. நமக்கு விசுவாசமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம தேவனால் பிறந்தவர்கள் சாட்சியம் கிடைக்கும். சரி, இதே 1 யோவான் 3:9 நம்மகிட்ட என்ன சொல்றதுன்னா, 1 யோவான் நிருபங்கள்ல 1 யோவான் 3:9 என்ன சொல்றதுன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யா, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கு கிடைத்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். அதுக்கு முந்தின ஒரு சிலர் என்ன சொல்றதுன்னா, 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு
தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்கு கருத்து. அவன் தேவனால் பிறந்தபடியான பாவம் செய்ய மாட்டான். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதுனால முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக அவருடைய அடிகளை வச்சு எப்படி நடக்கணும் வச்சுட்டு இருக்காரு. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் நாமளும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம பிசாசோட கிரியை அழிக்கணும். இது பாவ சிந்தனைகள் பாவங்களை அழிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், அந்த பாவம் செய்யக்கூடாதுன்றது. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்தா பாவம் செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த அர்த்தம். அதே 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5:18 சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தோடான். அல்லேலூயா. நம்ம தேவனால் பிறந்திருந்தோம்னா பாவம் செய்ய மாட்டோம்னு அறிந்துடுவோம், பாவம் செய்ய மாட்டோம். தேவனால் பிறந்தா நம்ம தன்னை காத்துக்கிறோம் அப்படின்றாங்க. பொல்லாங்க வந்து அவனை தொடவே முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 5:3-9 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏன்னா அவர் வித்து அவருக்கு இருக்குன்னு சொல்லுது. முந்தின வசனம் சொல்லுது, பாவம் செய்தோம்னா பிசாசனால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இங்க என்ன சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்னு அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தும் தன்னை காக்கிறான், பொல்லாங்க அவனை தொட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அல்லேலூயா. நமக்கு பார்த்த யோவான் நிருபம் 1:12 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேருக்கு அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாங்க. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம், பொல்லாங்க நம்ம தொடக்கூடாது. நம்ம பாவம் செய்தா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம யாரோ ஒருத்தர் தூஷணமா பேசிட்டோம், தேவன் நமக்கு சொல்லக்கூடிய கனி கொடுக்கக்கூடிய ஜீவன் எடுக்கலாம். கனி, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நிதி, பெருமை, தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சை, அடக்கம் எல்லாம் இருக்குல்ல. ஆவியின் கனியில விசுவாசமும் வருது. இவைகள் நம்ம குறையும் போதோ போய் சொல்லும் போதோ நம்ம மாம்சத்துல தேவ சித்தத்தை செய்யாம விலகும் போது நம்ம பாவம் செய்யறோம். நம்ம பூமியா இருந்து சிம்பிள் வேண்டாம், நம்ம பாவமான உலகத்துல இருக்கிறோம். நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. பாவத்தோட என்ன பண்றோம், பாவத்தை விட்டு விலகி ஓடுறோம். நேரங்கள் என்ன பண்றோம், தேவனுக்கு ஜெபிக்காததே பாவம் இருக்கு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாததே பாவம் இருக்கு. அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு சில இடத்துல இடறோம் அப்படின்னு சொன்னா இந்த 2 வசனங்கள் படி பார்த்தாக்கா என்ன அப்படின்னா, நம்மளுடைய விசுவாசம் கம்மியா இருக்கும். விசுவாசிக்கிறவன் தேவனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்குள்ள விசுவாசம் இல்லை என்பதோ, இல்ல குறையா இருக்கு என்பதோ, இல்ல அதுல கொஞ்சம் மாறுபாடு இருக்குது அப்படின்றதான் இந்த 3 வசனங்களுடைய அர்த்தம். நம்ம தேவனால் பிறந்திருக்கோம்னா பாவம் செய்ய மாட்டோம், பொல்லாங்கன்னு அவனை தொட முடியாது. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளை தான். அப்போ நம்ம எந்த இடத்துல இடறோம் அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் கம்மியா இருக்கிறது அப்படின்னு. அந்த உதாரணத்துக்கு இன்சான் எடுத்துக்கோட்டா, இன்சான் வந்து தேவனால் பிறந்த நபர், தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறந்த நபர். அவர் அந்த கற்பனைகளுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கீழ்ப்படிந்து நம்ம வெளிச்சரி மேல ஆசைப்பட்டிருக்க கூடாது, அந்த செத்த சிங்கத்தின் மேல இருந்து எடுத்துக்கூடாது. இது எல்லாம் அவருடைய விசுவாச குறைச்சல். அந்த செத்த சிங்கத்தின் மேல அவர் முதல்ல போகும்போது சிங்கம் வருது, கொன்றாரு, தேவகுணம் இருக்கு. அடுத்தால போகும்போது அந்த வழிவழங்கி போயிருக்க கூடாது. இதெல்லாம் விசுவாச குறைச்சல் தானே. நமக்கு போகணும், தேவனுடைய கற்பனைகளை கை கொடுத்துருக்கணும் தானே. அவருக்கு ஒருவேளை பசி இருந்ததுன்னா கூட தேவன் நம்முடைய பசியை ஆற்றுவார்ன்ற பழைய விஷயம். மன்னாதனால் பூஷித்த தேவன் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த தேன் இல்லைன்னா வேற தேன் தருவார்ன்ற விசுவாசம் இருந்திருந்தால் அவர் அந்த தேனை சாப்பிட்டுருக்க மாட்டார். நம்ம வந்து பாவம் நமக்குள்ள ஏதோ விஷயங்கள்ல பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு விசுவாச குறைச்சல் இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு இந்த வசனத்தின்படி நமக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தால அதே 1 யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 1 யோவான் 4:7 சொல்லுகிறது, பிரியமானவர்களை ஒருவரில் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அன்பிருக்கார். தேவனால் பிறந்த நம்ம வந்து அன்பா இருக்கணும் அப்படின்ற இன்னொரு காரியத்தை சொல்லுது. அதே 5வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, 1 யோவான் 5:1, இயேசுவானவரை கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனும், இங்க பாருங்க, இயேசுவானவரை கிறிஸ்து விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். விசுவாசிக்கிற தேவனால் பிறந்திருக்கமா,
பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறுகிறான். அந்த வசனம் மிக அழகா இருக்கு பாருங்க. அவரை விசுவாசிக்கிற நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோமா, அப்படி பிறந்த நம்ம பிறப்பிக்கப்பட்ட அன்பு கூறுகிற நம்ம பிறப்பிக்கப்பட்டவனுக்கு அன்பு கூறணும். அன்புக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், நல்லா விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கிட்டையும் அன்பு கூறுவோம். மட்டுமல்ல, அவரால் பிறப்பிக்கப்பட்ட எல்லாத்துட்டையும் நம்ம அன்பு கூறுவோம். நம்ம அன்பு கூறுறதுல குறைச்சல் இருக்கு அப்படின்னா நம்ம தேவனால் பிறந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் வழி விலகிறோம், அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் தொய்வுகள் உண்டாகிருக்குன்னு. அப்ப அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? விசுவாச குறைச்சலாக இருக்கும். உதாரணத்துக்கு, நமக்கு சகோதரர்கள் யாருக்காவது நம்ம உதவி பண்ணணும்னு தோணுது, நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மீட்ட தேவைகளை கர்த்தர் சந்திக்க மாட்டாரு அப்படின்ற அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா ஒரு அர்த்தம். அடுத்த கர்த்தர் சந்திப்பார் அப்படின்ற விசுவாசம் நம்ம என்ன பண்ணுவோம், கிரியைகளில் அன்பு கூறுவோம். அன்புக்கும் விசுவாசத்துக்கும் தொடர்பு இருக்கிறதுனால, விசுவாசத்துக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் அவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணா, அவரிடத்துல அன்பு விசுவாசிக்கணும், அவர் அன்பு கூறணும், அவரால் பிறப்பிக்கப்பட்டதிலும் நம்ம அன்பு கூறணும். அப்பதான் பொல்லாங்க நம்மை தொடான் அப்படின்ற வசனம் அப்படின்னு சொல்லுகிறது. அதற்கு ஆதாரமா பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 4:13 என்ன சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா, 2 கொரிந்தியர் 4:13 பவுல் சொல்றாரு. அதுல விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். புதிய ஏற்பாடுல விசுவாசத்துக்கு ஆதாரமா எடுத்தோம் அப்படின்னா பவுலதான் நம்ம சொல்ல முடியும். இப்படி சொல்லணும்னா அவர் என்ன சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஏன்னா நானும் விசுவாசத்தின் ஆவி உடையவரா இருக்கிறேன். ஏகப்பட்ட அவர் முதல் நியாயப்பிரமாணத்துக்கு டைரக்ஷனா இருந்திருந்தா கூட அவர் என்ன பண்ண, விசுவாசம் சந்திக்கப்பட்ட கிறிஸ்துவுக்காக அவர் மேல விசுவாசத்துல தைரியமா போய் பிரசங்கிச்சு அவரை அடிச்சு போட்டா கூட அந்த இடத்துல போய் பிரசங்கிக்கிறார். ஏன்னா விசுவாசம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் நமக்கு ஜீவனை தருவார், நமக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நம்ம உயிரோட வைப்பாருன்ற விசுவாசத்துல அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தர் செய்த பொருட்சேகம். அவர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, துஷ்ட மனுஷங்களால மிருகங்களால நாங்க பாதிக்கப்பட்டோம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு அடிதான் எங்களுக்கு இருந்துச்சு, அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டாரு. அப்படின்னு அவருடைய அந்த விஷயங்கள் அவர் பின்வாங்கல. காரணம் என்னன்னா விசுவாசம். இந்த தேவனால் பிறந்த விசுவாசமா இருக்கிறவங்க தான் தேவனால் பிறந்திருக்கிறான். சொல்லாங்கன்னு அவனை சொல்ல முடியாது. நியமிக்கப்பட்ட கூட்டத்துல ஓனர். அதற்கு காரணம் அவரிடத்துல விசுவாசத்தின் ஆவி இருந்தது. நம்ம அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாஞ்சிக்கணும். ரோமர் 4:21 என்ன சொல்றது, ஆபிரகாமை சொல்லணும். ரோமர் 4:21 என்ன சொல்றது அப்படின்னாக்கா, தேவன் வாக்குத்தத்தம் நினைந்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. ஆபிரகாம் நம்ம விசுவாசத்துக்கு யார் எடுப்போம் அப்படின்னா ஆபிரகாமை தான் நம்ம பெருசா சொல்லுவோம். இந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அதோடைய நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். 100 வயசுக்காக நமக்கு இந்த மாதிரி சரீரம் செத்து போச்சு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவன் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்படின்னு. ஏன்னா அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். அதனால அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அப்படி பார்த்தா விசுவாசம் ஆபிரகாம் வச்சு பார்த்தா ஆபிரகாம் விசுவாசம் முதலே பூரணப்பட்டிருக்கா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல பார்த்த மாதிரிதான் முதலே பூரணப்பட்டிருக்கவில்லை. எப்ப ஈசாக்கை அவன் பலி கொடுத்தானோ அப்பதான் அந்த விசுவாசத்தின் உச்சத்தை பீக் அடைஞ்சான். அப்பதான் அவர் என்ன பண்ணான்னா, நீ இப்போ விசுவாசத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனா அவன் ஆரம்ப காலத்துல பார்த்தா அவனுடைய விசுவாசம் வான் சொன்ன வந்துட்டான். ஆபிரகாம் நீ இந்த ஊர் இந்த பட்டணத்தை விட்டு வான்னு வந்துட்டான். ஆனா அவங்க அப்பாவுக்கு பயந்து தேராக கூட வர வழியில என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா தங்கிட்டான். ஆறாம்லே தங்கிட்டான். வந்திருக்கல. மறுபடியும் அவங்க அப்பா மறிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு அந்த விசுவாச சோதனையில இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இந்த தேசத்தை நோக்கி தான் விட்டுட்டு மறுபடியும் வர்றான். இங்க வந்த இடத்துல பார்த்தாக்கா ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற தெரிஞ்சா பக்கத்துல கூடிய அந்த அபிமேலைக்கு போன்ற ராஜாக்கள்கிட்ட இவன் என் மனைவி தான் சொல்லியிருப்பான். 2 இடங்கள் என்ன சொல்லுவான்னா பயந்து போய் சகோதரின்னு சொல்லுவான். அப்ப அந்த இடத்துக்கு அவனுக்கு இந்த விசுவாச குறைச்சல் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த விசுவாச குறைச்சல் இருக்கிறது அவனுக்கு விசுவாசத்தை வட்டி வளர்த்தெடுக்கிறதுக்காக ஆபிரகாம் மனிதன் அந்த ராஜாக்களை கடிந்து கொண்டு என்ன பண்ணிட்டாரு, அவங்ககிட்ட இருந்து இவனுக்கு நிறைய வெகுமானங்களை அளிக்கிறார். இப்ப இவனுடைய விசுவாசம் வளருகிறது. அப்படி இருந்து தன்னுடைய மனைவி பேச்சு கேட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, சாரா அந்த ஆகாரோட வேலைக்காரனோட கூடி ஈசாக்குன்ற ஒரு நம்ம இஸ்மவேலை பெற்றெடுத்தா கூட இஸ்மவேலுக்காக வேண்டுதல் பண்றார். அவரு தரிசனமாய் சொல்லும் போது, ஐயோ நான் முதிர் வயதா இருக்கிறேனே,
உங்க வீட்டுல இருந்த இளையா சார் எனக்கு பிள்ளையா இருக்கானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஒரு இடத்துல. அந்த இடத்துல கொஞ்சம் விசுவாசத்தை எடுப்பாங்க. ஆனா அந்த இடத்துலயும் விசுவாசத்தை வளர்த்தெடுப்பார் ஆண்டவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட முகமுகமா நேரா பேசுவார். 3-4-5 சம்பவத்துக்குள்ள ஆண்டவர் பேசுவார். உன் சந்ததியை நான் வந்து ஈசாக்கு தான் உனக்கு சந்ததி அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசி உறுதிப்படுத்தார். அதனால அவன் விசுவாசத்தில் வல்லவனானா. அதே போல நம்மளும் விசுவாசத்தில் வல்லவன் ஆகணும் அப்படின்னா அந்த பீக்கை அடைவதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா சபை கூடுதல்களை விட்டு விடுறதில்ல. இன்னைக்கு இந்த மாதிரி அதிகாலை ஜெபங்கள்லையும் சபைகளிலையும் நம்ம வந்து வார்த்தைகளை கேட்கும் போது ஜெபிக்கும் போது ஆண்டவரோட நெருங்கும் போதுதான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சந்திக்கணும். ஆபரகாம சந்திச்ச மாதிரி சந்திச்சாதான் நமக்கு அந்த விசுவாசம் வரும், வளரும். அதற்கு ஆண்டவர் நம்ம சந்திக்கிறது தான் தனி ஜெபங்கள் எல்லாமே இருக்கு. தனி ஜெபங்கள், சபை கூடுதல்கள் ஆவியானவர் பேசுவார் நம்மளோட. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசுவாசத்தை வளர்த்துட்டு இருக்கிறது. நம்ம சபைக்கு போகாம ஜெபிக்காம நம்ம இந்த மாதிரியான பிரேயர்ல கலந்து கொள்ளாம இருந்தோம் அப்படின்னா நம்ம விசுவாசம் அப்படியே தொய்ந்து போவோம். வருகை குறித்த விசுவாசம் தொய்ந்து போவோம். நம்ம வந்து உலக காரியங்கள் இதாயிருவோம். இந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னோக்கி போயிடும். அதற்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வருகை மட்டும் விசுவாசத்தோட மனுஷன்மார வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்றது நம்ம விசுவாசம் இருந்துடக்கூடாது. விசுவாசத்தை நம்மளுக்கு காணணுன்றதற்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா சபை கூடுதலை விட்டு விடாம நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமை எப்படி விசுவாசத்துல ஆண்டவர் நம்ம வந்து வளர்த்தெடுத்துட்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம விசுவாசத்துல வளர்த்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யோவான் 8வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா யோவான் 8:30 என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து பேசுறதை கேட்கிறாங்க. இயேசு தன்னை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். 24வது வசனம் சொல்லுகிறது. இதே 8:24 சொல்லுது. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவிலிருந்து உங்களுக்கு சொன்னேனே நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்கள சாவிங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா பாவம். அவரை விசுவாசிக்கணும்னா அவர் வார்த்தையை கேட்கணும். அதே 8வது அதிகாரம் 47 சொல்லுது. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகிறது அப்படின்னா செவி கொடாமல் இருக்கிறது என்றார். இந்த 3 வசனத்தின் படி பார்த்தோம்னா நம்ம அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா. அவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல பார்த்தோம்னா 8:30 அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆண்டவர் சொல்றதை அவங்க கேட்டாங்க. அதனால விசுவாசம் வைத்தாங்க. நம்ம விசுவாசம் வரணும்னா ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். இங்க பாருங்க இந்த இடத்துல 47 சொல்லி தேவனால் உண்டானவன் என் வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். 8:31 செஞ்சு நீங்க வந்து என் உபதேசத்தில் நிலைத்திருந்தாலும் சீசராயிருப்பீர்கள் அப்படின்னு. இந்த உபதேசம் இந்த கற்பனைகளை கேட்டு ஆண்டோட வார்த்தைகளை கேட்கிற சபைக்கு போனோம் காலேஜ் ஜபங்களோ ஆண்டோட வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில நிலைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் ஆவியை நமக்கு தருவார். அந்த விசுவாசம் வளர்த்தெடுப்பார். ஆவியில் நிறைஞ்சு நம்ம நல்லா ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை கேட்டு ஏன்னா அவர்கிட்ட அன்பு கூறணும். ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும்னா அவர்கிட்ட ஜெபிக்கணும், ஆவியில் நிரம்பணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய நிலைத்திருக்கணும். விசுவாசித்தா நம்ம அதை பண்ணுவோம். அவர்கிட்ட விசுவாசத்தை பண்ணுவோம் அப்படின்னா நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா வளர்த்து எடுத்து நம்ம பூரணராகும்படி சகலவித கிருபையினில் பெருகு வல்லவராய் இருக்கிற அவர் நம்முடைய விசுவாசத்தினுடைய அந்த இதையும் நம்ம பெருகு செய்ய அவர் கிருபை தருவார். ஆமென். அல்லேலூயா.